2011ல நியூயார்க் நகரத்துல ஒரு நாள் ஒரு ரிப்போர்ட்டர் தன்னோட கார்ல போயிட்டு இருந்தப்போ ரோடு ஓரத்துல இருந்த ஒரு பிச்சைக்காரனை பார்த்தாரு. அவர் கையில ஒரு போர்டு வச்சிருந்தாரு. அதுல காட் ஹஸ் கிஃப்டட் மீ வித் கோல்டன் வாய்ஸ்னு எழுதி இருந்தது. சுவாரஸ்யமா இருக்கேன்னு கிட்ட போய் அந்த பிச்சைக்காரன் கிட்ட பேச்சு கொடுத்தாரு. அவரை ஏதாவது பேச சொன்னாரு. தனக்கு ஏதாவது சில்லற காசு கிடைக்கும்னு நம்பி அந்த பிச்சைக்காரர் ஒரு ரேடியோ அனௌன்சர் மாதிரி பேசி காட்டினாரு. அந்த பிச்சைக்காரன் பேரு டெட் வில்லியம்ஸ். ரொம்ப ரொம்ப அற்புதமான வாய்ஸ் அவருக்கு இருந்தது. அந்த ரிப்போர்ட்டர் இதையெல்லாம் ஷூட் பண்ணி தன்னோட யூடியூப்ல போஸ்ட் பண்ணாரு. அது ரொம்ப வைரல் ஆச்சு. டெட்டோட சத்தத்துக்கு அவ்வளவு வரவேற்பு கிடைச்சது. விசாரிச்சு பார்த்தப்போ டெட் ஏற்கனவே சில காலம் ஒரு ரேடியோ ஜாக்கியா ஒர்க் பண்ணவரு. ஆனா வாழ்க்கையில குடியினாலையும் ட்ரக் அடிக்ஷனாலையும் வேலை, வீடு, குடும்பம், மரியாதை, காசு, பணம்னு எல்லாத்தையும் இழந்து ஒரு ஹோம்லெஸ் பர்சனா ரோட்டோரத்துல தங்கி வாழ்ந்துட்டு வந்தாரு. சரியான சாப்பாடு இல்லாம, தங்கும் இடம் இல்லாம, தூக்கம் இல்லாம பல வருஷங்கள் எல்லாவற்றையும் இழந்து கஷ்ட ஜீவனம் பண்ணிட்டு இருந்தப்பதான் இந்த வீடியோ வைரல் ஆச்சு. அது அவருடைய வாழ்க்கையை தலைகீழா மாத்திடுச்சு. அவர் குரலின் சத்தத்தை கேட்டு அதுல இன்ஸ்பயர் ஆகி பல நிறுவனங்கள் அவருக்கு ஜாப் ஆஃபர்ஸ் கொடுக்க முன் வந்தாங்க. கொஞ்ச காலத்திலேயே டெட் இழந்ததையெல்லாம் திருப்பிக்கிட்டாரு. இன்னைக்கு டெட் ஒரு அமெரிக்கன் அனௌன்சர், ரேடியோ பர்சனாலிட்டி, ஸ்போர்ட்ஸ் கேஸ்டர் அண்ட் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். டெட்டோட குரலின் சத்தம் அவரை ஹோம்லெஸ்ல இருந்து ஹாலிவுட் வாய்ஸ் ஆர்டிஸ்டா மாத்திருச்சு. சாதாரண ஒரு மனுஷனுடைய சத்தமே இவ்வளவு செய்யும்னா வேதம் சொல்லுது, கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தரின் சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும், அக்னி ஜுவாலைகளை பிளக்கும், வனாந்திரத்தை அதிர செய்யும், அது பெண் மான்களை ஈனும்படி செய்யும், அது காடுகளை வெளியாக்கும், காற்றையும் கடலையும் அதட்டும், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கும், அது ஒன்றுமில்லாதவைகளிலிருந்து சகலவற்றையும் உருவாக்கும். அத்தனை மகிமையுடைய நம் தேவனின் சத்தம் இன்று உங்கள் வாழ்வில் தொனிக்க போகிறது. எல்லாத்தையும் இழந்துட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனி எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா, என் வாழ்க்கை மாறுமான்னு அங்கலாய்க்கிறீங்களா? நம் கர்த்தரின் சத்தம் உங்களோட இந்த வனாந்திர வாழ்க்கையை அதிர செய்யும். நீங்கள் உருவ போய்கொண்டிருக்கிற இந்த அக்னியின் ஜுவாலைகளை பிளக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்கு முன்னால இருந்தாலும் அதை அவருடைய சத்தம் முறிக்கும். பெண் மான்கள் ஈனுவது போல உங்கள் வாழ்விலும் பல புதிய காரியங்கள் பிறக்கும். உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும். இன்று அந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.